ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லக்னோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில். நான் வந்து செப்டம்பர் 1 என் பையனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். வாரம் போவேன், ஆனால் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். இங்கெல்லாம் சாமி வந்து இந்த மாதிரி பளிங்கு கற்களில் தான் செஞ்சுருப்பாங்க, மார்பலில். நம்ம ஊர்லலாம் சிலைகளில் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு அப்புறம் நார்த் இந்தியா வந்ததுக்கப்புறம் பார்த்து பழகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, சிவனை நம்ம கையால் தொட்டு வணங்கலாம். இந்த முறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. சிவன் கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே நம்ம எந்த கோவிலுக்குள்ளேயும் போக முடியாது. ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த ஒரு குடுப்பனை வந்து எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சாமிக்கு தலையில் இவங்க வந்து எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றுவாங்க. மேலே வந்து அந்த குடத்துல வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வெயில் காலங்கிறனால அந்த தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இது குளிர்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா 6 மணிக்கு அப்புறம் சாமிக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இங்கே கோயிலில் சாமிக்கு மாலை அப்படின்னாலே இந்த என்ன சொல்லுவாங்க, கேந்திப்பூ மாலை தான். நம்ம ஊர் கணக்காக விதவிதமாலாம் மாலைகள் கிடைக்காது. ரோஸ் மாலையை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கும். அது கூட குளிர் சீசனில் தான். விநாயகர் பாருங்கள் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயரும் இந்த மாதிரி தான் இங்கே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்ம அம்மன், இது வந்து துர்கான்னு சொல்லுவாங்க, காளின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம அம்மன் சொல்லுவோம். இவங்க நம்ம சிங்க வாகனத்தில் இருக்கிறத வச்சு தான் நான் காளியம்மன்னு நினச்சிக்கிடுவேன். எப்போவுமே நான் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பூ வாங்கிட்டு போயிட்டு 108 தடவை ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இப்படி உட்காந்து பூ போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஊர்களில் நான் இதை செஞ்சதில்லை. இப்படி இங்கே வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறனால இங்கே என்ன பூ கிடைக்கிறோ அந்த பூவை வச்சு 108 தடவை சொல்லிவிட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவேன். ஆனால் இப்படி பண்ணுறது ஒரு ரொம்ப மனநிறைவாக இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறனால கோயிலுக்கு வெளியில் போர்த்திகோல இந்த மாதிரி விநாயகருக்கு செட்டப் போட்டு வச்சுருக்காங்க. 11 நாள் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி என்னென்னா கோயிலுக்குள்ளே வந்து முக்காடு போட்டுட்டு தான் போவாங்க. அது கோயிலில் நம்ம சாமியை தொட்டு வணங்குறனாலையா என்னென்னு தெரில. வீட்லேயுமே நிறையா வீடுகளில் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ எவ்வளவோ கல்ச்சர் வந்து மாறிடுச்சு. நம்ம ஊரில் கோயிலுக்குள்ளே முக்காடை போட்டு போனால் என்ன கோயிலுக்குள்ளே முக்காடு போட்டு போகிறேன்னுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் இந்த கல்ச்சர் வந்து கோயிலில் அது வந்து சாமியை வந்து நம்ம தொட்டு வணங்குறனாலையா என்னென்னு எனக்கு தெரியலை. முக்காடு போட்டு தான் போவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் யாரும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு எப்போ முருகனுக்கு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். போடணும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க யாரும். ஏன்னா இங்கே வந்து ஆர்மி பீப்புள்ஸ் தான் அதிகம் அப்படிங்கிறனால எல்லா மக்களுமே வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி தலையில் சவுத்து ஸ்டேட் 4மே வந்து முக்காடு போடுற பழக்கம் நமக்கு கிடையாது. மற்ற ஸ்டேட்டுகளில் போட்டு தான் போகிறாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் நானும் அந்த கோவிலில் உட்காந்துருக்கணுங்கிறதுக்காக அவங்க பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹிந்தி பஜனைலாம் தெரியாது. கொஞ்சம் நேரம் கிளாப் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா அவங்க ஹிந்தியில் தான் பாட்டு படிப்பாங்க. விநாயகர் சாங் தான் படிப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரியாது. அவங்க படிக்கிறத வேணால் கொஞ்சம் புரியும், அவ்வளோதான். ஆனால் பாட்டெல்லாம் படிக்க தெரியாது. சரின்னு கொஞ்சம் நேரம் அந்த பஜனையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து லேடிஸ் பஜனை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சிவராத்திரி, அப்புறம் சரஸ்வதி பூஜை வந்துடும். சரஸ்வதி பூஜையோட கொலு வைப்பாங்க 12 நாளாக எனக்கு எத்தனை நாள் கரெக்டாக தெரில. அடுத்து கொலு வைப்பாங்க கோவிலில். கொலு வச்சு அப்பவும் பாட்டு பூஜை அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக லேடிஸ் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து இவங்க எல்லாமே இங்கே மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க. அதே மாதிரி ஆர்மி குவார்ட்டர்ஸ்குள்ளே இருக்கும்போதுமே இந்த மாதிரியெல்லாம் லேடிஸே வந்து நம்ம கொட்டுன்னு சொல்லுவோம்ல, இவங்க தபைலாமாங்க. எல்லாமே வீட்டுக்கு வச்சுருப்பாங்க. நான் நாளைக்கு ஒரு விநாயகர் வீடியோ போஸ்ட் பண்ணி விட்றேன். நான் இப்போ இருக்கிற வீட்டில் அந்த ஓனர் ஆண்டி வந்து வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வச்சு கொட்டு வச்சு மைக் வச்சு பாட்டு பாடி அவங்க வந்து தபைலா, அந்த கொட்டை தான் தபைலான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அவங்க அடிச்சுக்கிட்டே தான் வந்து இது பண்ணுவாங்க. என்னை கூட அடிக்கிறியான்னு கேட்பாங்க. ஐயோ, நம்ம அம்மா என்னைக்கு அடிச்சு. எங்கள் ஊரில் இப்படி லேடிஸ் பாட்டு படித்து உட்கார்றதே ரொம்ப ரேரு. ஒரு சில கோவில்களில் தான் அது யாராவது ஒரு பீப்புள் தான் வந்து பாட்டெல்லாம் படிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து உண்மையிலேயே எனக்கு இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என் பையனோட பர்த்டேன்னு வீட்டுக்கு வந்தால் என் பையன் பாட்டுக்கு 13 ஹேண்டில் நட்டிட்டான். 12 வயசு தான்டா, நீ என்ன 13 நட்டி வச்சுருக்க? ஆமாம் 13. நீ வேறு சண்டை இழுத்து விட்றாத, கல்யாணம் முடிஞ்சு இப்போ 12 வருஷம் தான்டா முடிஞ்சிருக்கு, நீ வாட்டுக்கு 13ன்ட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். சரின்னு கேக் என் ஃப்ரெண்டு தான் செஞ்சா. நல்லா செஞ்சுருந்தா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வீட்டில் பண்ணால் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்டே பண்ண சொல்லிட்டேன். இதான் கோவிலோட வெளி என்ட்ரன்ஸு.
சிவன் கோவில். நம்ம ஊர்லலாம் திரும்புகிற பக்கம்லாம் எப்படி அம்மன் சிலையும் விநாயகர் இப்படி இருக்குதோ, இங்கே எந்த டைரெக்ஷன் போனாலும் அதிகபட்சம் 200 மீட்டர் 300 மீட்டருக்கு ஒரு சிவன் கோவில், ஒரு சின்ன விநாயகர் கோவில் மாதிரியாவது ஒரு சிவன் கோவில் வந்து இங்கே எங்கே திரும்பினாலும் இருக்கும். சரி, ஆனால் இங்கே வந்து சிவன் எந்த பக்கம் திரும்பினாலும் சிவன் தான். ரொம்ப ரேர். விநாயகர் சிலைய விநாயகர் கோயிலே இங்கிட்டலாம் பார்க்க முடியாது. நான் பார்க்கல இது வரைக்கும் நார்த் இந்தியா வந்து. ஆனால் சிவன் கோயில் எல்லா பக்கமுமே இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா சிலை மட்டும் வைக்கிறாங்க. சிலை மட்டும் வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுறாங்க. 11 நாள் 9 நாள் 7 நாள். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து 7 நாள் பூஜை பண்ணி நேற்று தான் பிள்ளையாரை கொண்டு போய் கரைச்சிட்டு வந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு செஞ்சு பண்ணியிருந்தாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு என் பையனுக்கு கேக்கை வெட்டி ஊட்டிட்டு இவங்க 2 பேரும் நீ வா நீ வான்னு கடைசியில் 2 பேரும் கேப்பை தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஆசை அந்த கேக்கை வெட்டுறதுல. சரின்னு சாமி கும்பிட்டுட்டு இந்த கேக்கை வெட்டி சாப்பிட்டுட்டு யாரையும் சொல்லலை. ஏன்னா எங்களுக்கும் ஆஃப் இயர்லி போர்ஷன் நெருங்கிருச்சு அப்படிங்கிறனால ரிவிஷன் போய்கிட்டு இருக்குதுங்கிறனால என் ஃப்ரெண்டு கூட பக்கத்தில் கேட்டாங்க, என்ன பண்ணி சிம்பிளாக பண்ணிட்டு எங்களை கூட கூப்பிடல அப்படின்னாங்க. இல்லைக்கா ரிவிஷன் போய்கிட்டு இருக்குது, டைமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணால் அன்றைக்கி டே ஃபுல்லும் பிஸி ஆகிடுவோம் நைட்டு வரைக்கும். அதனால் சரின்னு நாங்களும் ஒரு கேக்கை வாங்கி சிம்பிளாக வெட்டிட்டு பிள்ளைங்களுக்கு. எனக்கு இந்த கேக் வெட்டுறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என் பையன் கூட கேக்கு வேண்டான்னு தான் சொன்னான். இருந்தாலும் அவங்களுக்கு நான் கேக்கே வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் பேக்கிங் சோடாப்புலாம் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டு எனக்கு செஞ்சு கொடுறா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கினேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போனது ரொம்ப நிறைவாக இருந்தது. நீங்களும் உங்கள் பர்த்டேவை எப்படி கோயிலுக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லக்னோ பற்றி நீங்கள் லக்னோவில் கோவில்ஸ், லக்னோவில் மால், பார்க் இந்த மாதிரி இடங்களை பார்க்குறேன். எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.